வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டே இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. எடப்பாடி பழனிசாமி ஆம்புலன்ஸ் இன்றைக்கி ஆம்புலன்ஸை விட்டு எடப்பாடி பழனிசாமியுடைய பிரச்சாரத்தை தடுக்க பார்க்குறாங்க. இனிமேல் ஆம்புலன்ஸில் யாராவது பேஷண்ட் இல்லாமல் வந்தால் அந்த யார் ஓட்டிகிட்டு வராரோ அந்த ஓட்டுநர் பேஷண்ட் ஆயிடுவார் அப்படின்னு ரொம்ப கோபமாக எடப்பாடி பழனிசாமி பேசியது இன்றைக்கி சமூக ஊடகங்களில் பெருசளவு வைரல் ஆகிட்டு இருக்கு. எப்பயுமே அரசியல் பேசிகிட்டு இருக்க நம்ம இதை கடந்து கூட போயிடலாம். ஆனால் ஒரு ஆம்புலன்ஸை பார்த்து எடப்பாடி பழனிசாமி அவ்வளோ டென்ஷன் ஆகிறாருன்னா என்ன காரணம்? இதில் பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் என்ன? எப்பயுமே எலெக்ஷன் வரும்போதெல்லாம் ஆம்புலன்ஸ் கவனம் இருக்கும். ஏன் ஆம்புலன்ஸில் வச்சு பணத்தை கொண்டு போகிறாங்க? இது ரொம்ப நாளாக வருஷமாக சொல்லிட்டு இருக்கிறது தான். ஆம்புலன்ஸ்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போலீஸ் வண்டியில் பணம் போகுது இப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அணைக்கட்டில் பிரச்சாரத்துக்கு போகும்போது என்ன நடந்தது? ஏன்னா அணைக்கட்டில் ஒரு பிரச்சாரத்துக்கு போகிறாரு, பேசிகிட்டு இருக்கும்போது நல்ல மக்கள் கூட்டம், டக்குன்னு நடுவில் ஒரு ஆம்புலன்ஸ் வருது. நம்ம ஒன்றும் புரியல. என்னென்னா எவ்வளவோ ஆம்புலன்ஸ் வரும்போது வண்டியை நிறுத்துவாங்க, இன்னொன்று பாங்கு சத்தம் கேட்டால் பேச மாட்டாங்க. இப்படி பல விஷயங்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாருமே இருப்பாங்க. ஒரு நோயாளி வண்டி வருதுன்னா ஒதுங்கி வழி விடுவாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி கரெக்டாக அந்த வண்டியை நிறுத்துங்கப்பா, அதில் உள்ள ஆள் இருக்காரா பாருங்கன்னு எப்படி அவருக்கு அந்த விஷயம் தோணுச்சு. அப்புறம் கேட்கும்போது இல்லைங்க, இதே தான் எடப்பாடி பழனிசாமி எங்கெங்கெல்லாம் கூட்டத்துக்கு போகிறாரோ ஒரு 50 கூட்டத்துக்கு போயிருக்காருன்னா இது வரைக்கும் ஒரு 30 கூட்டத்தில் ஆம்புலன்ஸ் வந்துடும். எடப்பாடி வந்துட்டாரே ஆம்புலன்ஸ் வந்துடுங்கிற அளவுக்கு மக்கள்கிட்ட பேச்சாகி போச்சு. எடப்பாடி கூட்டத்துக்கு வரும்போது மக்கள் கொஞ்சம் எப்பயும் அலர்ட்டாக இருங்க. ஏன்னா ஏற்பாட்டாளர்கள் ஆளுங்களை கூப்பிட்டு வரவங்க. ஏன்னா எப்பயுமே ஆம்புலன்ஸ் வரும், வழி உண்ணும், ஆம்புலன்ஸ் போயிடும். அது வரைக்கும் எடப்பாடி அமைதியாக இருப்பார். இது தொடர்கதை ஆயிடுச்சு. இது எடப்பாடிக்குன்னு தெரியும் இல்லை, அடிக்கடி பேச்சில் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தால். அப்போ எடப்பாடி பழனிசாமி சொல்கிற மாதிரி இது ஒரு கீழ்த்தரமான அரசியல். ஒரு பிரதான எதிர்க்கட்சி அதிமுக மக்கள்கிட்ட தங்களுடைய விஷயத்தை சொல்கிற முயற்சிக்கும் அப்படிங்கும்போது அதை இந்த அளவுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் விட்டு இவங்க கெடுக்கிறாங்க போது இவங்களுடைய புத்தியை என்னன்னு சொல்கிறது? ஏற்கனவே மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் எங்களை காட்டுறதில்ல. யூடியூப்பு, ஃபேஸ்புக் எல்லாத்துலேயுமே திமுகவுடைய ஆதரவாளர்கள் அதிகமாக இருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி நாங்கள் வேறு மக்களை எளிதாக சந்திக்கக்கூடிய வழியில் ஒரு கூட்டத்தை போட்டால் அந்த கூட்டத்துக்கும் பர்மிஷன் கொடுக்க மாட்டீங்க. போராட்டம்னா பர்மிஷனே இல்லை. பலகட்ட பிரச்சனைக்கு மத்தியில் தான் கூட்டமே போடணும். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க நேரம் திருச்சியில் எடப்பாடி பழனிசாமியை வரவேற்கிறதுக்கு பேனர்லாம் வச்சுருக்காங்க, எல்லாத்தையும் எடுத்து கழட்டி போட்டிங்க. முதல்வர், துணை முதல்வர் இவங்கெல்லாம் வராரு, மாவட்ட செயலாளர் யார் வந்தாலும் நீங்கள் பெரிய பெரிய ஃப்ளெக்ஸ் போர்டெல்லாம் வச்சுக்கிறீங்க, யாரும் கேட்க மாட்டுறாங்க. ஆனால் எதிர்கட்சி தலைவரோ இல்லை டிவிக்கேவோ இல்லை நாம் தமிழரோ யார் வச்சாலும் தூக்கி போட்டுறீங்க, கூட்டணி கட்சி வச்சாலும் எடுத்து போட்டுறீங்க. அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு வருத்தம் எல்லாத்துக்கும் இருக்குது. அதை இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி இப்போ இது பண்ணியிருக்காரு. இன்னொன்று இப்போ அந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் சொல்கிறார், இல்லை நோயாளியை அழைச்சிட்டு வர போனேன் அப்படின்ட்டு. அந்த பக்கம் அதிமுகவில் கேட்டால் இல்லைங்க, நோயாளியை அழைச்சிட்டு போகிறதுக்கு இதை விட ஈஸியான ரூட்லாம் இருக்குது. இந்த ரூட்டில் வந்தால் மக்கள் இவ்வளோ பேர் நிற்கிறாங்க, என்ன இருந்தாலும் ஒதுங்கி வழிவிட கொஞ்சம் லேட் ஆகுங்க, அது அந்த பக்கம் போகிறது தாங்க ஈஸி, ஏன் தேவையில்லாமல் இங்கே வராருன்னு தெரியல அப்படின்ட்டு. எல்லாத்தையும் தாண்டி இது பொது வழியில் எப்படி போகும்? தொடர்ந்து ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கும்போது ஆம்புலன்ஸ் தொடர்ந்து வருது அப்படின்னா அது சந்தேகத்தை இடமான அளவுக்கு தான் இருக்கும். இது அதிமுக தொண்டர்கள் இல்லாமல் வெகுஜன மக்கள் எப்படி பார்ப்பாங்க? திமுக பண்ணும் சார், இந்த வேலையெல்லாம் பண்ணலைன்னா தான் ஆச்சரியம். ஏன்னா இவங்க கடந்த காலத்தில் ஏகப்பட்ட வேலை இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. இவங்களை பற்றி, திமுகவை பற்றி நன்கு அறிந்தவர்களுக்கு தெரியும். இவங்க இதெல்லாம் ஒரு நெட்வொர்க்காக வச்சு பண்ணுவாங்க. எடப்பாடி பழனிசாமியை பற்றி திட்டணும் அப்படிங்கிறதுக்கே இன்றைக்கி ஐடிவி பெரிய அளவுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்குது. தரங்கெட்ட முறையில் திட்டுவாங்க. டிஆர்பி ராஜா என்றைக்கு ஐடிவிங்களுடைய தலைவரானவரோ அப்போலேருந்தே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய ரொம்ப தரங்கெட்டு முறையில் பேசுவாங்க. நம்ம பிடிஆர் அவர்கள் இருக்கும்போதெல்லாம் இந்த மாதிரி இல்லை. டிஆர்பி ராஜா என்றைக்கு வந்தாரோ அன்னையிலேருந்து இது மாதிரி ஆயிடுச்சு. அப்படிப்பட்ட இவர்கள்ட்ட நாகரிகத்தை எதிர்பார்க்க முடியாதுன்னு. அதப்போ எடப்பாடி பழனிசாமியுடைய கூட்டத்துக்கு வெகுஜன மக்கள் திரளுறாங்க அப்படின்னு ஒரு பேச்சு வந்துருச்சு. நீங்கள் இனிமேல் கூட்டம் திரளாமல் போங்க, ரைட். ஆனால் கண்டிப்பாக பெரிய அளவுக்கான கூட்டம் வருதுங்கிறது எல்லா பத்திரிகையும் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. விஷுவல் பார்த்தா தெரியுது. அந்த ஆர்ப்பரிக்கிற கூட்டத்தை பார்த்தா கூட்டம் மாதிரியே தெரில. செய்வீர்களா ஜெயலலிதா பாணியில் அவர் பேசுகிறாரு. அதில் 1000 குறை இருக்குது. இல்லைங்க, அங்கே இருக்க மாவட்ட செயலாளர் லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறாங்க, லட்சக்கணக்கில் செலவு பண்ணி தான் கூட்டத்தை கூட்டுறாங்க. எது அப்படி இருந்தாலும் கொங்கு மண்டலத்தில் கூட்டம் அப்படிங்கிறது இயற்கை. டெல்டா மாவட்டத்தில் கூட்டம் அப்படிங்கிறது புரியாமல் இருக்குது. டெல்டா மாவட்டத்துலேயும் கூட்டம் இருக்குதா? அப்போ இந்த வெளியில் ஊடகங்களில் பொது வழியில் பேசக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா அதிமுக பிஜேபி கூட்டணி ஜெயிக்குமா? அப்போ திமுகவுக்கு எதிராக ஒரு பெரிய வலுவான கூட்டணி இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் அதிமுக பிஜேபி கூட்டணி தான். அப்போ அந்த அதிமுக பிஜேபி கூட்டணி ஏன்னா இப்போ சீமானோ வேறு யாரோ முதலமைச்சர் ஆவார்னா அதெல்லாம் கஷ்டங்கன்றுவோம். எடப்பாடி ஆவார்னா சொல்ல முடியாதுங்க. அப்போ திமுகவுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய மாற்று அதிமுக. என்னதான் விஜய் ஒரு பலமான பிளேயராக வந்தால் கூட அவர்கிட்ட அந்த கட்டமைப்பு, இன்னொன்று செலவு பண்ணுறதுக்கு காசு, இன்னொன்று அதிகாரம், இந்த 3 இல்லை.
அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை எடப்பாடி பழனிசாமியுடைய பிரச்சாரத்தை டிஸ்டர்ப் பண்ணணும். அதாவது ஒரு மக்கள் ஒரு வெகுஜன மக்கள்கிட்ட தன்னுடைய கருத்தை சொல்லக்கூட இடையூறு பண்ணுறாங்களே அப்படிங்கிற கோபம் எடப்பாடிக்கு. அதனால தான் அந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் இனிமேல் வந்தீங்கன்னா, ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் இனிமேல் நோயாளி இல்லாமல் வந்தீங்கன்னா பேஷண்ட்டாக போவீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அது கொஞ்சம் சொல்லி பாருங்கள். இனிமேல் திமுகவை நினச்சாலும் ஆம்புலன்ஸ்காரங்க அந்த பக்கம் வருவாங்களா? ஐயோ பிரச்சனை ஆகிருப்பா, தேவையில்லாத வேலை, உள்ளே செக் பண்ணி பார்ப்பாங்க, ஆளே இல்லைன்னா உதச்சி கிழிச்சு போட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? பயம், எல்லாருக்கும் பயம் இருக்குல்ல. சரி, அதிமுக ஏன் இந்த மாதிரி ஒரு முடிவு எடப்பாடி பழனிசாமி செய்கிறது சரியா? என்னங்க அடாவடியாக பேசுகிறாரு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் யோசனை பாருங்களேன். நார்மலாக எவ்வளோ நாள் தான் பொறுமையாக இருக்கிறது? உங்களுடைய எதிரி என்ன அஸ்திரத்தை எடுக்கிறாரோ அதுதான் நீங்கள் எடுக்கணும். கரெக்டுங்களா? அது வன்முறையாக இருக்கக்கூடாது. இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து உண்மையிலே அடிக்க போகிறான்னு அடிக்க போகிறாரு. இப்போ ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களுக்குள்ளே ஒரு அச்சம் வருமா இல்லையா? போக மாட்டாங்கல்ல இனிமேல். ஏன்னா அப்படி அடிக்கணும்னு நினச்சிருந்தா அப்பயே அடிச்சிருப்பார். கொஞ்சம் ரைட்டுங்களா? நோயாளி இல்லைன்னு அவரே சொல்கிறார் எடுத்தவொன்னே எடப்பாடி பழனிசாமி. யாரும் அடிச்சிடாதீங்க. இப்போ அவருக்கு தெரியுது. ஏன்னா ஒரு அரசியல் கட்சி கூட்டத்தில் இந்த அடிதடி இதெல்லாம் வந்து ஒரு பக்குவமான தலைவர் பேசுகிறது இல்லை. நம்மளும் ஒத்துக்கிறோம். அது ஒரு பக்குவமான அரசியல் கட்சி தலைவர், ஏன் தம்பி இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, திமுககாரங்க சொல்கிறாங்கன்னு இந்த மாதிரிலாம் வரலாமா? அதனால் விட்டுட்டாங்க. ஆனாலும் அவருடைய ஸ்ட்ராங்கான மெசேஜ் என்னென்னா, திமுக இதை பண்ணுது, அடுத்த தடவை வந்தாலும் அடிக்கலாம் மாட்டாங்கன்னு வச்சுக்காங்க. அதெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும் அரசியல் எப்படி நகர்த்தணும்னு. அதேமாதிரி ஸ்டாலின் அவர்கள் இருக்க கூட்டத்தில் கூட யாரையும் அடிக்கலாம் மாட்டாங்க. அவங்களுக்கும் தெரியும் இதெல்லாம் எது மக்கள்கிட்ட எதிர்வினை ஆகும்னு தெரியும். இன்னொன்று, ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு தலைவராக நீங்கள் உருவாகிட்டீங்கன்னா இந்த மாதிரிலாம் யாரையும் அடிக்கிறது கொள்வது அதெல்லாம் பண்ண மாட்டீங்க. அதனால் எந்த கட்சியும் அது பண்ணாது. ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி இந்த அளவுக்கு ஒரு கடுமையான பேச்சு பேசுகிறாருன்னா அதற்கு பின்னாடி 1000 அர்த்தம். அதிமுகவுக்கும் விவரமான அதிகாரிகள் உள்ளே இருப்பாங்கள்ல, சொல்லுவாங்கள்ல, கேட்டதுக்கு அப்படி தான் சொல்கிறாங்க. அதிமுகவுக்கு விவரமான ஐஏஎஸ் அதிகாரி சொல்லியிருக்காரு, உங்கள் பிரச்சாரத்தை வந்து இந்த மாதிரி பண்ணணுங்கிறதுக்காகவே வண்டி விட்றாங்க. அது எப்படிங்க கரெக்டாக அணைக்கட்டு கூட்டத்தில் வண்டி போகும்போது இவ்வளோ எத்தனை வருஷமாக தலைவர்கள் பேசும்போது ஆம்புலன்ஸ் வருது, அப்போல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கரெக்டாக எடப்பாடி பழனிசாமி உள்ளே பாருங்கள் ஆள் இருக்காங்களான்னு அதை செக் பண்ணுறாருன்னா என்ன அர்த்தம்? அவருக்கு முன்னாடி இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும், இதே மாதிரி வண்டியை விட போகிறாங்க அவங்க பிரச்சாரத்தில். அப்படி தான் சொல்கிறாங்க. இன்றைக்கி பிரச்சாரத்தில் அவர் ஆம்புலன்ஸ் வரும். ஏங்க ஆம்புலன்ஸ் வரும்? ஏன்னா அதில் வந்து ஆளே இருக்க மாட்டாங்க, டிஸ்டர்ப் பண்ணுற வேலை. அப்போ வந்து உங்களுடைய பேச்சை இடமறிக்கிறது, அவங்க அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்களை சலிப்படைய வைக்கிறது, இதெல்லாம் பண்ணுவாங்க. அதனால் மறுபடியும் சொல்கிறோம், இன்றைக்கி எப்படி அதிமுக திமுகவுக்கு வந்து ஐஏஎஸ் அதிகாரிகள் வேலை பார்க்குறாங்களோ, திமுகவுக்கு எதிரான அரசியல் ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்காங்களா, ஐஏஎஸ் ஐபிஎஸ், ஏன்னா எல்லாத்துக்கும் 2-3 குரூப் இருக்கும். அந்த குரூப் இன்றைக்கி எடப்பாடிகிட்டையும் பேசிகிட்டு இருக்கு, நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு தான் இருக்கோம். பேச ஆரம்பித்து விட்டார்கள். அங்கே இருக்கக்கூடிய தகவல்கள் பல இங்கே தெரிஞ்சு கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் அதிமுகவுடைய ஐடி விங்கிலே ஸ்பை வச்சுருக்காங்க. அவங்களுக்கு அதிமுகவில் வந்து தகவல் தெரியுது. அதனால் இந்த போட்டி அப்படிங்கிறது ஒரு நியாயமான போட்டியாக இருக்கணும். இப்போ தேர்தல் கமிஷனை வச்சு பிஜேபி தில்லுமுள்ளு பண்ணுதில்ல. மக்கள்கிட்ட வாங்க சார், மக்கள் சொல்லட்டும், நீங்கள் என்ன வேணாமல் பண்ணுங்கள். இப்போ ஓட்டுக்கு பணம் கொடுக்குறீங்க, யாராலும் தடுக்க முடியாது, எல்லா கட்சியும் தான் கொடுக்குது. இப்போ ஆம்புலன்ஸ் விடுற வேலையெல்லாம் நீங்கள் தான் பண்ண முடியும், திமுக தான் பண்ண முடியும், இங்கே ஆளுங்கட்சி தான் பண்ண முடியும். அவங்ககிட்ட தான் அதிகாரம் இருக்குது. போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்குற வேலை திமுக தான் பண்ண முடியும், அவங்ககிட்ட தான் ஆட்சி அதிகாரம் இருக்குது. எல்லாருக்கும் ஈக்குவலாக கொடுங்க. யார் வராங்களோ அவங்க பேச்சை மக்கள் கேட்குறாங்க. இப்போ நீங்கள் போராட்டம் எல்லாத்துக்கும் வந்து உங்களுக்கு எப்படி அனுமதி கொடுக்குறீங்க எல்லாத்துக்கும் கொடுக்க வேண்டியதானே. அதானே சரியான ஒரு பாதையாக இருக்கும். நாளைக்கு அதிமுக வந்தாலும் திமுக இது பண்ணால் திமுக ஒத்துக்குவாங்களா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் யாரும் ஆதரிக்கக்கூடாது. மறுபடியும் சொல்கிறோம், ஆம்புலன்ஸ் கலாச்சாரம் அப்படிங்கிறது இப்போ வந்து பெருகி விட்டது. ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து அதிமுக ஒரு ஊழல் கட்சி, திமுக ஒரு ஊழல் கட்சி அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது நமக்கு சிரிப்பாக என்னென்னா, திமுக ஊழல்னு யாரை பார்த்து சொல்கிறாங்க? அதிமுகவை. ஏற்கனவே அதிமுகவை பற்றி சுடுகாட்டு ஊழல், ஜெயலலிதாவும் சசிகலா அவர்களும் சுடுகாட்டிலேருந்து ஓடுற மாதிரி ஒரு ஃபோட்டோ போட்டு சுடுகாட்டிலேருந்து இவங்க திருடுறாங்கலாம் ஃபோட்டோ போட்டாங்க. அந்த சுடுகாட்டு ஊழலில் யார் சம்மந்தப்பட்டாரோ அந்த செல்வ கணபதி தான் இன்றைக்கி திமுகவோட எம்பியாக இருக்கார். இதில் சேலத்தில். இன்னொரு பக்கம் பார்த்தா அதிமுகவில் வந்து பல கோடி கொள்ளடிச்சிட்டாருன்னு செந்தில் பாலாஜி சொன்னார். அவர் இன்றைக்கி தியாகிங்கிறாரு சிஎம். இன்னொரு பக்கம் முத்துசாமி, சொல்லிக்கிட்டே போகலாம். அதனால் இவர்கள் 2 பேரும் மக்களுக்கு தெரியும். ஆனாலும் இந்த ஆம்புலன்ஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டு இருக்கிறது. அதை நாம் பேசியே ஆக வேண்டும். 22ஆம் தேதி அமித்ஷா வரும்போது எடப்பாடி பழனிசாமி சில முடிவுகளை எடுப்பாருங்கிறாங்க. அமித்ஷாவே சொல்லுவார், அதிமுக தான் தனிப்பெரும்பான்மையை ஆட்சி அமைக்கும்னு சொல்லுவார். எடப்பாடி தரப்பு எதிர்பார்க்குறாங்க. அதுக்கு சில வேலைகள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.